இரண்டாவதாக அவரையே நோக்கி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அப்ப நாம் தேவனை நோக்கி பார்க்கிற அனுபவத்தில் நம் இருதயம் ஒருமுகப்பட வேண்டும். ஐயா சொல்ல, பேய்க்கும் பாரு நோய்க்கு பார், இந்த கதை நம்ம இடத்துல ஆகாது. பேய்க்கும் பாரு நோய்க்கு பாரு, இதெல்லாம் ஆகாது. ஒரே பார்வை தேவன் மாத்திரம்தான். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் நம் பார்வை அவரே நோக்கி இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் அவர் நமக்கு இரக்கம் செய்வரை அவர் விடக்கூடாது. சில பாப்பாங்க நோக்கி பார்த்தேன், அவர் தாங்க நோக்கி பார்க்கும், என்னங்க நடக்கும், ஒண்ணுமே நடக்க மாட்டேன். அதான் சங்கீதக்காரர் சொல்லுவாங்க, 121 வாசிங்க சீக்கிரமா. எனக்கு ஒத்தாசவர் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. அப்போ நம்பர் 2, அவர் தான் எனக்கு நன்மை செய்ய முடியும். அவர் மாத்திரமே எனக்கு நன்மை செய்ய முடியும். அப்ப ஏன் அவரே நோக்கி பார்க்க முடியல? அவர் மீது நம்பிக்கை இழந்து விடுகிறோம். என் கண்கள் அவரே நோக்கி பார்க்கும். சங்கீதக்காரன் சொல்றான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே அவர்தான், ஆகவே இடதுபுறம் வலதுபுறம் நான் திரும்பாமல் அவரே நோக்கி பார்ப்பேன். உடைய பாதையில 20வது ஆண்டை தொட்டுட்டேன். இன்றைக்கு வரை எந்த மனிதனையும் சார்ந்து போகவில்லை. உதவி செய்தால் நிச்சயமாக அவர்களை கனம் பண்ணுவோம். கர்த்தருடைய ஊழியத்தை தாங்கினால், குடும்ப தேவைகளை தாங்கினால் கனம் பண்ணுவோம், மரியாதை கொடுப்போம். ஆனால் அவர்களிடத்தில் மண்டியிட செய்ய நினைத்தால் தலை மயிரை பிடுங்கி போடுவதை பிடுங்கி எறிந்து விட்டு போய்விடுவேன். காக்காவை எலியாவுக்கு ஆகாரம் கொண்டு வருவதற்கு திருப்புகிறதும் தேவன் தான். அவைகளை கொண்டு எமோரிய ராஜாவை துரத்தினதும் தேவன் தான். அப்ப இந்த உலகத்தில் காக்காவையும் குலவியுமே கிரியேசியை வைக்க முடியுமானால் உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்து என் தேவன் மனிதனை எங்கிருந்து நான் கொண்டு வருவார். கையை தட்டி தேவனை மயம்படுத்துங்க பார்க்கலாம். அப்போ உங்கள் காரியம் மனிதனை நோக்கி இருக்கிறதா, அரசாங்கத்தை நோக்கி இருக்கிறதா, இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையா? என்ன நடந்தாலும் ஒன்று சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு வர வேண்டிய பணம் வரணும், எனக்கு வர வேண்டிய பணத்தை இவங்க தரமாட்டேங்க, கடனை தரமாட்டேங்க, சீட்டு பணத்தை தரமாட்டேங்க, இந்த அரசாங்கம் தரமாட்டேங்குது, இந்த மனிதன் ஏமாத்துறான், எனக்கு வர வேண்டிய நன்மையை தடுக்கிறாங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யறது? ஒரே ஒரு வார்த்தை, என்னை நோக்கி பார், அப்பொழுது ரட்சிக்கப்படுவாய் என்றார். என்னை நோக்கி பார். ஒன்று புரிஞ்சுக்குங்க, குழந்தையா, கல்யாணமா, கடனா, பிரச்சனையா, எதுவானாலும் நன்மை வருக திசை உன்னதாம். கையை தட்டி ஆமென். அவரை நோக்கி பார்த்தவர்கள் முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. என் வாழ்க்கையை நான் சொல்ல முடியும், என்னிடத்துல சொத்து இல்லை, சுகம் இல்லை, இன்றைக்கு என் பெயர்ல ஒரு சில இடமும் இல்லை. பிரைஸ் லார்ட். ஏன்னா என் பேர்ல என்ன மிஞ்சி போன ஒரு காரும் ஒரு பைக் இருக்கும், வீட்டில் உள்ள பொருட்கள்லாம் வேணா என் பேர்ல பில்லு இருக்கும், வேற ஒண்ணுமே. அதுவும் மக்கள் தேவ பிள்ளைங்க வாங்கி கொடுத்தது, நான் வாங்கலை. ஃப்ரீயாக கொண்டு என் பேரை மாற்றி கார் கொடுத்து போனாங்க, புது பைக் கொடுத்து போனாங்க. இப்படி வேணா என் பேரில் ஏதோ சின்ன பொருட்கள் இருக்கலாம், ஆனால் எனக்கு சொத்தும் கிடையாது, சுகமும் கிடையாது, என் பேரில் எதுவுமே கிடையாது. வேலை விட்ட நாள்லேருந்து இன்னைக்கு வர நானும் அவருக்குள் என்னை திடப்படுத்தி கொண்டேன். என் குடும்பத்தையும் போஷித்து அவர்களையும் காப்பாற்றி இன்னைக்கு வர உங்களைப் போல இந்த கூட்டம் மாத்திரம் இல்லை, எத்தனையோ ஆயிரம் ஜனங்களை பலப்படுத்த, அவர்களை ஸ்திரப்படுத்த, சீர்படுத்த, அவர்களை ஆசீர்வதிக்க என் ஆண்டவர் இன்றைக்கு நிறுத்தி இருக்கிறான். ஆனால் இன்றைக்கு சோர்ந்து போக மனமுடைந்து இது ஊழியமே வேண்டாம் ஓடி போக விடாமல் நிறுத்தி இருக்கிறது ஒரே காரணம், என் கண்கள் அவரே நோக்கி பார்க்கிறது. ஐயா அல்லேலூயா. மனுஷனை நம்புவது வேஸ்ட். என் வாழ்க்கையில் எத்தனையோ தொழிலதிபர்கள்லாம் வந்துட்டு போயிட்டாங்க, அப்படி பண்ணுவேன் இப்படி வேணும் சொல்ல வந்துட்டு போயிட்டாங்க. முதல்ல ஆரம்பத்தில் உதவி செய்வாங்க, அதுக்கப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கட்டுப்படணும்னு நினைக்கிறாங்க. அது வாய்ப்பு, அது நடப்பதில்லை. நாம் தேவனுக்கு அல்லவா ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம். ஆண்டவர் நினைச்சா யாரை கொண்டு எதனாலும் செய்யலாம். உங்கள் வாழ்க்கையில் அப்படித்தான். என் ஆண்டவரையே நோக்கி பார்க்க பழகி பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனையை மாற்றுவார். அவர் கடன் பிரச்சனையை மாற்றுவது லேசான காரியம். ஆனால் கூட சொன்னாங்கல்ல, கடனுக்கு ஜெபிக்கும் போது அதை ரத்து பண்ணுவது லேசான காரியம், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் நினைக்கல எனக்கு இத்தனை லட்சம் ரூபா கடன் இருக்கு, யார் வந்து எப்படி நடக்கும், நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. புதிய ஏற்பாடு காலத்தில் நடந்தது தானே 5 அப்பமும் 2 மீனும். 5 அப்பம் 2 மீன், நல்ல கவனிங்க, மேஜிக் பண்ணலை இயேசு. 5 அப்பம் 2 மீனை கையில் கொடுத்தாங்க, கண்ணுக்கு முன்னால ஸ்கிரீன் கட்டலை, கூடி மறைச்சிக்கன்னு சொல்லலை, ஏதாவது துண்டை போட்டு மூடுப்பான்னு அவர் சொல்லலை. இயேசுவின் கையில கொடுத்தார்கள் 5 அப்பம் 2 மீன். 50 பேரை பந்திக்கு உட்கார வைங்க, எல்லாரும் உட்கார்ந்தாங்க. அடுத்த கணம் நடந்தது என்ன? வானத்தை அண்ணாந்து பார்த்தார், ஆசீர்வதித்தார்.
5 அப்பம் 2 மீனும் எடுக்க வந்து கொண்டே இருந்தது. எடுக்க வந்து கொண்டே இருந்தது. 100 அல்ல, 200 அல்ல, 300 அல்ல, 1000 அல்ல, 5000 புருஷர்கள். வேதம் சொல்லுகிறது புருஷர்கள் மாத்திரம் 5000. உடன் வந்த மனைவி பிள்ளைகளை கணக்கிடவில்லை. கணக்கிட்டு சொல்லுகிறார்கள் 12000 பேர். 12000 பேர் புசித்து 12 கூடையை கண்களுக்கு முன்பே எடுக்க பண்ணினவர். உன் வாழ்க்கையில் இருக்கிற கடனை, உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவை மாற்றி நீதியான துணிக்கு எடுக்க வைப்பது என் ஆண்டவருக்கு லேசான காரியமையா? அதுக்கு செய்ய வேண்டும் என உன் கண்கள் அவரை நோக்கி பார்க்கணும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கையை உயர்த்தி, ஆண்டவரே, இதுவரை என் கண்கள் வலப்புறம் இடப்புறம் நோக்கிறது உண்மைதான். ஏதாவது குறுக்க வழியில போய் நன்மையை வாங்கிடலாமா, அதை வாங்கிடலாமா, இதை வாங்கிடலாம் இருதயம் திரும்பினது உண்மைதான். ஆனா இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிறோம்ப்பா, இனி என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு பேசுற யாரெல்லாம் சொல்றீங்களா அவ்வளவு பேருக்கு வாழ்க்கையில இந்த மாதம் அற்புதம், இந்த மாதம் அற்புதம். இதுவரை என் கண்கள் உண்மை நோக்கவில்லை. நான் எந்த மனிதனையாவது வேற யாரையாவது எப்படியாவது எதையாவது செஞ்செல்லாம் நினைச்சேன். இன்னைக்கு என் கண்கள் உண்மையே நோக்குகிறது. ஆண்டவரே, உண்மையே நோக்குகிறது. என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வீராக. தகப்பனே, இப்போ யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் உண்மையே நோக்குவேன் என்று தீர்மானம் எடுத்து கைகளை உயர்த்தி இருக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, தேவனுடைய மகிமை இறங்கி வருவதாக.